தொடர்ந்து பேசுவதற்காக அடுத்தபடியாக எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்போது இந்த மேலாளர் தற்கொலை வழக்கில் பார்த்தோம்னா பல்வேறு சந்தேகங்கள் எழுது. இன்னும் திருப்புவனம் அஜித்குமார் அந்த சம்பவமே இன்னும் ஆறாத நிலையில இப்படி ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் யார் இந்த பாண்டியராஜன் அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜனின் கடந்த கால செயல்பாடுகளால் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து வருது இல்லையா? என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருது? யார் இந்த பாண்டியராஜன்? முழு விவரங்களை சொல்லுங்க. அர்ச்சனை, வணக்கம். போலீஸ் துணை ஆணையர் பாண்டியராஜன், இவருடைய கடந்த கால சம்பவங்கள் அனைத்துமே சர்ச்சைக்குள்ளானதாகத்தான் இருந்திருக்கிறது. நம் திரையிலேயே ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு பெண் ஒருவரை அவர் நடு ரோட்டில் வைத்து அடித்த விவகாரம் என்பது அப்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் பல இடங்களில் சட்ட விதிமுறைகளை மீறி அத்துமீறல்களில் ஈடுபட்டதுதான் அவர் பணியாற்றிய பல இடங்களில் கரூர், கோவை உள்ளிட்ட பல இடங்களிலே நடந்தேறி இருக்கின்றது. அது தொடர்பான பல புகார்கள் தற்போது வரிசை கட்ட தொடங்கி இருக்கின்றன. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே திருமாலா பால் நிறுவனத்தினுடைய கருவூல மேலாளராக நவீன் என்பவர் பணியாற்றி வந்தார். அவர் பணம் திருடிவிட்டதாக, பணத்தை எடுத்துக் கொண்டதாக அந்த குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டை துணை ஆணையரான பாண்டியராஜன் விசாரித்து வந்த நிலையில் தற்போது நவீன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். புகார் அளித்து 2 வாரங்கள் ஆகியும் கூட வழக்கே பதிவு செய்யாமல் துணை ஆணையர் நேரடியாக விசாரித்தது ஏன்? அதுவும் அவர் தற்போது விடுமுறையில் சென்றிருப்பது மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. இதே போல்தான் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அந்த துயர சம்பவத்தினுடைய அந்த வடு மறையும் முன்னே மீண்டும் காவல்துறையினர் இதே போல அத்துமீறி இருப்பது, இது போன்ற தவறான சில காவல்துறையினரால் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் எதிர்கட்சியினர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கே பதிவு செய்யாமல் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை அழைத்து வந்து விசாரணை நடத்துவது ஏன்? எதற்காக இது போன்று அடுத்தடுத்து அத்துமீறல்களில், விதிமீறல்களில் ஈடுபடுகிறார்கள்? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இது போன்று அத்துமீறல்கள் நடைபெறலாமா? தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றன. நவீன்குமார் மரணம் குறித்த நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் 2 வாரங்களாக வழக்கே பதிவு செய்யாமல் நவீன் குடும்பத்தாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே அந்த துணை ஆணையர் பாண்டியராஜன் நடந்து கொண்டதும் படிப்படியாக விசாரணையிலே தற்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்பது குறித்தும் காவல்துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தை பொறுத்தவரையிலே பால் நிறுவனத்தினுடைய அந்த கருவூல மேலாளராக அவர் செயல்பட்டு வந்தவர் 40 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நவீன் என்பவர் மோசடி செய்திருப்பதாக புகார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவில் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புகார் கொடுத்தவர்கள் உரிய ஆவணங்களை கொண்டு வந்து போதுமான அளவிற்கு சமர்ப்பிக்கவில்லை. அதன் காரணமாக புகார் நிலுவையிலே தான் இருந்தது, வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. நாங்கள் கேட்ட ஆவணங்களை முழுமையாக கொடுத்த பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் என்று காத்திருந்தோம் என காவல்துறை சார்பில் நேற்று ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நவீன் முதன்மை நீதிமன்றத்தினுடைய அந்த மனு தாக்கல் ஒன்றும் செய்திருந்தார். குறிப்பாக அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஜூலை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்ததாகவும் கொளத்தூர் துணை ஆணையர் ஜூன் 25இல் நிறுவனம் தரப்பில் தரப்பட்ட புகார் அடிப்படையில் மாதவரம் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டருக்கு அந்த புகாரை மாற்றி அனுப்பியிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையே இன்னும் தொடங்கவில்லை என்றும், இந்த நிலையில்தான் நவீன் நேற்று முன்தினம் அவர் தன்னுடைய சகோதரிக்கும் அதே போல திருமலா பால் நிறுவனத்திற்கும் இமெயில் ஒன்றை அனுப்பிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் புகார் அனுப்பியதாக சொல்லப்படக்கூடிய அந்த இமெயிலிலே காவல்துறை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், தொடர்ச்சியா இந்த போலீஸ் அதிகாரி மேல பல புகார்கள் வரக்கூடிய சூழல்ல அவர் ஏன் இன்னும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்? தொடர்ந்து துறை ரீதியா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அவர் இன்னும் மாறல அப்படிங்கறதான இது காட்டுது. நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில காவல்துறையினர்
தொடர்ந்து இந்த விவகாரத்தை விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். காவல் அவர் மீது தவறு இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் அவர் மீது நடவடிக்கை பாயும் என்றும் சொல்கின்றார்கள். சட்டத்தை மீறக்கூடிய இந்த செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக திருமலா பால் நிறுவனத்தினுடைய அந்த பணம் கையாடல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் சட்டவிரோதமாக விசாரித்தது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. மேலும் திருமலா நிறுவனத்தினுடைய மேலாளர் இந்த தற்கொலை செய்து கொண்டிருப்பது அந்த அளவுக்கு அவருக்கு டார்ச்சர் கொடுக்கப்பட்டதா, மன ரீதியாக பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஆணையர் அந்த துணையாளராக கூடிய காவல்துறை உயரதிகாரி பாண்டியராஜன் அழைத்து விசாரிக்கப்படுவார் என்றும் தெரிய வருகின்றது. இதில் உரிய ஆதாரங்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அதன் பிறகு நிச்சயமாக தவறு நடந்திருக்கக்கூடிய பட்சத்திலே பாண்டியராஜன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.